எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் பெரும் கிருபையினால் வாரந்தோறும் நடைபெறுகின்ற இறை வேத வசனங்களுக்கான விரிவுரை வகுப்பிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். திருமறை குர்ஆனுடைய அந்த அறிவு, குர்ஆன் வசனங்களுக்கு உரிய விளக்கங்களை புரிந்து கொள்வது ஒரு இஸ்லாமியருடைய உள்ளங்களை சீர்படுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. ஒரு வீட்டிற்குள் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டின் இல்லக்கதவு திறக்கப்பட வேண்டும். அதுபோன்று ஒரு நன்மையான கருத்து நமக்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் உள்ளக்கதவு திறக்கப்பட வேண்டும். அந்த உள்ளத்தை சீர்படுத்தி ஒளி பொருந்திய ஒரு உள்ளமாக, ஒரு நேரிய உள்ளமாக ஆக்குவதற்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் மிகவும் துணை புரியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. மனுஷன் சொல்லுக்கும் அல்லாஹ் சொல்லுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஒரு மனிதன் எவ்வளவுதான் நயமாக பேசினாலும், அற்புதமான ஆழமான கருத்துக்களை சொன்னாலும் கண்டிப்பாக அது அல்லாஹ் சொல்லுகிற கருத்துக்கு நிகராக இருக்க முடியாது. ஏன்னா அவன் இறைவன், அவன் அனைத்தையும் அறிந்தவன். அந்த இறைவன் சொல்லுகிற வசனங்களை நாம் அறியும் போதுதான் நமக்கு நிறைய விஷயங்கள், நிறைய அடிப்படைகள் நமக்கு புலப்படும். குர்ஆன் வசனங்களுக்குரிய விளக்கங்களை அறிந்து கொள்வது அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு அருள்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களுக்குரிய விளக்கங்களை அறிந்தவராக இருந்தார்கள். பல நேரங்களில் அதை பல மற்ற தோழர்களுக்கு, தாபீன்களுக்கெல்லாம் அவங்க போதிச்சிருக்கிறாங்க. சில வாரங்களுக்கு முன்பாக திருமறை குர்ஆனுடைய 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத் அத்தியாயத்தினுடைய வசனங்களை பார்த்து வருகிறோம். அதில் இதுவரை ஒரு 6 வசனங்களுக்குரிய விளக்கங்கள் நாம் பார்த்தாகிவிட்டது. 6 வசனங்களை நம்ம நிறைவு பண்ணிட்டோம். இன்று நாம் பார்க்க இருப்பது குஜராத் அத்தியாயத்தினுடைய 7வது வசனம். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹி லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரி மினல் அம்ரி லஅனித்தும் வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் உஸ்யான் உலாயிக ஹுமுர் ராஷிதூன் ஃபத்லம் மினல்லாஹி வ நிஅமத்தன் வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். அறிந்து கொள்ளுங்கள், உங்களிடையே அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார். பல விஷயங்களில் அவர் உங்களுக்கு கட்டுப்பட்டிருந்தால் நீங்கள் கஷ்டத்திற்கு உள்ளாகி இருப்பீர்கள். எனினும் அல்லாஹ் இறை நம்பிக்கையை உங்களின் விருப்பத்திற்குரியதாக ஆக்கினான். அதை உங்கள் உள்ளங்களுக்கு அழகாக்கி வைத்தான். இறை மறுப்பையும் பாவத்தையும் மாறு செய்வதையும் உங்களுக்கு வெறுப்பாக ஆக்கினான். இத்தகையோரே நேர்வழி பெற்றோர். இது அல்லாஹ்விடமிருந்து பெற்ற சிறப்பும் அருளுமாகும். அல்லாஹ் நன்கறிந்தவன், நுண்ணறிவாளன். இது 2 வசனங்கள். 7வது வசனம் மற்றும் 8வது வசனத்தை நாம், அது 8வது சின்ன வசனம் தான், இந்த 7ஓடு சேர்ந்த ஒரு கருத்து தான் அது. அப்ப இந்த 2 வசனங்களுடைய அரபு மூலத்தையும் அதனுடைய தமிழ் மொழியாக்கத்தையும் நான் வாசித்து காண்பித்தேன். இது ரொம்ப அடிப்படையாக ஒரு முஸ்லீம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனங்க. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், நாம் குர்ஆன் வசனங்களை படிக்கும்போது ஏதோ ஒரு மந்திரம் படிப்பதை போல கடந்து செல்லக்கூடாது. ஒரு வசனத்திலே, ஒரு வார்த்தையிலே அல்லாஹ் 1000 அர்த்தங்களை பொதித்து வைத்திருப்பான். குர்ஆனுடைய மற்ற வசனங்களை கொண்டு, நபிகளாருடைய மற்ற நபிமொழிகளை கொண்டு, அதன் துணை கொண்டு நாம் அறியும் போதுதான் அதனுடைய உண்மையான முழுமையான விளக்கத்தில் ஓரளவுக்கு நம்ம அடைய முடியும். அப்ப இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அற்புதமான ஒரு செய்தியை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? வாழமு, அறிந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் அப்படித்தான் ஆரம்பிக்குது. வாழமு என்று சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள். அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்றார். உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்றார் என்று சொன்னால் இது நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை பற்றி அதான் வசனம் பேச நமக்கு புரியுது. நேரடியாக பார்க்கும்போது என்ன? வாழமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்களா? இல்ல, காலம் சென்று விட்டார்கள். அவர்கள் கொடுத்த போதனைகள் இருக்கு, அவர்கள் சொன்ன அந்த செய்திகள் இன்றும் உயிரோட்டத்தோடு இருக்கின்றது. ஆனால் நபிகளார் உயிரோடு இல்லை. அதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம்.
அப்ப இந்த வசனம் நேரடியாக சஹாபாக்களை பற்றி குறிக்கின்றது. இதில் நமக்கும் சில படிப்பினையும் இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பல விஷயங்களில் லவ் யுத்தீவுக்கும் கசீரி மினல் அம்ரி லவ் யுத்தீவுக்கும் ஃபீ கசீரி மினல் அம்ரில அனித்தும், பல விஷயங்களில் அவர் உங்களுக்கு கட்டுப்பட்டிருந்தால் நீங்கள் கஷ்டத்திற்கு உள்ளாகி இருப்பீர்கள். ரசூலுல்லாஹை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இந்த இறை தூதர் நீங்க சொல்வதெல்லாம் கேட்டுக்கிட்டு இல்ல, மக்கள் என்ன சொல்கிறார்கள், மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது, ஊருடைய கருத்து என்ன, உலகத்தின் கருத்து என்ன, சமுதாயத்தின் கருத்து என்ன, மற்ற நாட்டு தலைவர்களுடைய கருத்து என்ன என்பதை எல்லாம் இந்த நபி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். அவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எது வஹியாக அறிவிக்கப்படுகின்றதோ அதை கூட்டாமல் குறைக்காமல் உள்ளது உள்ளபடி இந்த நபி சொல்லுவார். இந்த நபி அதைத்தான் பின்பற்றுவார். அதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. இருந்தாலும் இந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லுவான். என்ன சொல்கிறான்? இந்த இறை தூதர் பல விஷயங்கள்ல உங்களுக்கு அவர் கட்டுப்பட்டு இருந்தால் உங்களுக்கு தான் அது கஷ்டமா போயிருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அதாவதுங்க பொதுவாக மக்களிடத்திலே ஒரு பார்வை உண்டு. இஸ்லாம், திருமறை குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகள், அந்த நல்லொழுக்கங்கள் எல்லாமே மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இஸ்லாத்தில் உள்ளதற்கு ஏற்ப இந்த மக்கள் நடந்து கொள்வதற்கு பதிலாக தங்களுக்கு ஏற்றாற் போன்று மார்க்கம் வளைய வேண்டும் என்று நிறைய பேர் நினைப்பார்கள். அது அன்றைய காலத்திலும் உண்டு, இன்றைய காலத்திலும் உண்டு. இப்போது நாம் பார்க்கிறோம். திருக்குர்ஆன் ஒரு தெளிவான கருத்தை சொல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான கருத்தை அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் இருந்து நாம் மார்க்கத்தை விளங்குறதுக்கு பதிலாக நம்மிடத்திலே உள்ள ஒரு விஷயம் அது மார்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இப்ப நாமே நிறைய மக்களை சந்திக்கின்றோம் இல்லையா? நம்ம இடத்துல சில மக்கள் மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளை கேட்பார்கள். எத்தனையோ விஷயங்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், காது குத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. பெண்கள் காது குத்தலாமா அப்படின்னு கேட்பாங்க. மார்க்க அடிப்படையில் குத்தக்கூடாது. நாம் என்ன செய்வோம்? அதுக்குரிய வசனங்களை சொல்லி, அதுக்குரிய நபிமொழி எல்லாம் சொல்லி, அல்லாஹ் படைச்சிருக்கிற இயற்கையான படைப்பை நம்ம மாற்றக்கூடாது, அல்லாஹ்வுடைய படைப்பினத்தில் நம்ம ஒரு திருத்தம் பண்றது, காதுல போய் ஒரு ஓட்டையை போடுறதுங்கிறது அல்லாஹ்வுடைய படைப்புல போய் ஒரு விஷயத்தை மாத்துறது தானே என்றெல்லாம் விளக்கம் சொல்லிடுவோம். விளக்கம் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் அவர் வைக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இன்னொரு தாய்க்கு ஃபோன் பண்ணுவார், காது குத்தலாமா பையன் கேட்பாரு. அவரும் குத்தக்கூடாதுன்றவார். இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுவார். அவருக்கு என்னன்னு சொன்னா காது குத்தலான்னு யாராவது சொல்றாங்களான்னு தேடிக்கிட்டே இருப்பார். ஒரு 20 பேருக்கு கால் பண்ணி அதுல யாராவது ஒரு ஆள், பெரும்பாலும் நம்ம ஜமாத்தில் உள்ளவர்கள் யாருமே, நம்முடைய நிலைப்பாட்டில் உள்ளவங்க யாரும் காது குத்தலாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனா காது குத்தலாங்கிற நிலைப்பாட்டில் உள்ளவர்களும் இருக்கிறாங்க சில பேர். அந்த மாதிரி அவருக்கு போனை போட்டு அவர் குத்தலானே இவங்களுக்கு நிறைவடைஞ்சிருவாங்க. குத்தலான்னு இந்த அஜரத்தை சொல்லிட்டாரு, அப்ப குத்திக்க. அப்ப மார்க்கத்தில் என்ன இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக தாங்கள் என்ன நினைக்கிறோம் அதற்கு தக்கவாறு மார்க்கம் வளைய வேண்டும் என்ற சிந்தனை நிறைய மக்களிடத்தில் இருக்கிறது. உதாரணத்திற்கு வியாபார விஷயத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் சில வகையான தொழில் செய்வார்கள். அந்த தொழிலை எடுத்துக்கொண்டால் மார்க்கத்திற்கு முரணான பல விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். பல தொழில் இருக்குது. ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ற, துணி கடை வச்சு வியாபாரம் பண்றாங்கன்னா பெரும்பாலும் அதுல வாய்ப்புகள் குறைவு. ஆனா சில வகையான வியாபாரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அப்ப அவர் என்ன செய்வாரு? அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறுவார். மார்க்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கறது இல்ல. தனக்கு தக்கவாறு மார்க்கத்தை வளைப்பதற்குரிய வேலைகளை அப்படிலாம் மக்கள் பார்க்கறாங்களே, இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயங்க. மார்க்கம் என்ன சொல்றது நம்ம பார்க்கணுமே தவிர நம்முடைய கருத்து என்ன என்பதை ரிட்டர்ன் பண்ணலாமா? நேர்வழி நமக்கு எங்க இருந்து வரும்? படைத்த இறைவன் இருக்கிறான், அவன் அரசியல் இருக்கிறான், அவன் தான் உயர்ந்தவன், இறைவனுக்கு மேல் எதுவும் இல்லை, அல்லாஹ் தான் ஆக உயரத்தில் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு மேல் அந்த உலகத்தில் ஏதாவது இருக்குதா? இல்லை. அந்த அல்லாஹ்விடம் இருந்து ஒரு செய்தி நபிக்கு வரும், நபியிடத்தில் இருந்து அந்த செய்தி உம்மத்திற்கு வரும். இந்த அறிவுரை, இந்த ஆர்டர்ல தான் வரணுமே தவிர ஒரு உம்மத்துடைய கருத்து நபிக்கு சொல்லப்பட்டு நபியினுடைய கருத்து அந்த போதனை அல்லாஹ்வுக்கு சொல்லப்படலாமா? அப்படி ஒரு வழிமுறை இஸ்லாத்துல உண்டா? அப்புறம் நம்ம மார்க்கத்தையே நம்ம அல்லாஹ்வுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்றோமா? அல்லாஹ் அதை கண்டிக்கு. இதே அத்தியாயத்தில் பின்னாடி வருது, குல்
அத்து அல்லிமூனல்லாஹ பி தீனிக்கும் வல்லாஹு யஅலமு மா ஃபி ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்ல். அல்லாஹ் கேட்கின்றான், வானத்தில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ்வே அறிந்து வைத்திருக்க உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கே கற்றுக் கொடுக்கின்றீர்களா என்று நபியே நீங்கள் கேளுங்கள். அதை கூட அல்லாஹ் மொட்டைய மார்க்கம் சொல்ல, அது உங்க மார்க்கம் தான். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று ஒன்று இருக்கின்றது, இறைவனுக்கு சொந்தமான அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று ஒன்று இருக்கிறது. இவங்களா உன்னை கிளம்பி கொண்டு இவங்களா ஒரு வழிமுறையை உண்டாக்கி உங்களுடைய மார்க்கத்தை நீங்க அல்லாஹ்வுக்கு சொல்லித்தர பாக்குறீங்க. அல்லாஹ் கேட்கறான். அப்ப அல்லாஹ் தான் அறிந்தவன், அவன் தான் மார்க்கத்தை சொல்லி தருவான். அதைத்தான் நாம கேட்கணுமே தவிர நம்முடைய கருத்தை கொண்டு போய் நாம் அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியாது. இது ஒரு அடிப்படைங்க. கீழிருந்து மேல போக முடியாது. அல்லது எப்படி இருக்கலாம், பரஸ்பரமாக சில இடங்கள்ல இருக்கும். இப்ப நாம் இருவரும் நண்பர்கள், இப்ப நான் சொல்றதை நீ கேளு, நீ சொல்றதை நான் கேட்கிறேன், அப்படி சில நேரங்களில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவாங்கல்ல. நான் சொல்ற சில விஷயத்தை, ரெண்டு விஷயத்தை நீ கேளு, நீ சொல்ற ரெண்டு விஷயத்தை நான் கேட்கிறேன், அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க. அப்படியாவது இஸ்லாத்தில் இருக்குதா? ரெண்டு விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லுவான், அதை நாம் கேட்டுக்கொள்வோம். நம்ம ரெண்டு விஷயத்தை நம்ம அல்லாஹ்வுக்கு சொல்லுவோம், அதை அல்லாஹ் கேட்டுக்குவான். அப்படியான்னு கேட்டா அதுவும் இல்லை. எல்லாம் இங்கிருந்து போவதற்கு எந்த கீழிருந்து மேல போகவே பிரார்த்தனைகள் போகும், நம்முடைய துஆக்கள் போகலாம், அறிவுரைகளையும் அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? யா அல்லாஹ், நீ இதை எப்படி மாத்திக்க, இந்த சட்டத்தை எப்படி திருத்திக்க, இந்த தொழுகையில எப்படி ஒரு கரெக்ஷன் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நாம அல்லாஹ்வுக்கு தூதருக்கு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த செய்தி தான் நம்ம பின்பற்றுமே தவிர நம்முடைய கருத்துக்கு நபியோ இஸ்லாமோ இறைவனோ திரும்ப வேண்டும் என்று நினைப்பது அது மிகப்பெரிய வழிகேடு. அது நம்மையும் கஷ்டத்துக்கு உள்ளாக்கிவிடும். மொத்தம் அல்லாஹ் அதுல சொல்றோம், லா யுதீவுக்கும் ஃபீ கஸீரி மினல் அம்ர். நீங்க உங்களுடைய காரியத்துக்கு இவர் வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், பல விஷயங்களை இந்த தூதர் உங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு அது என்ன ஆயிரும், கஷ்டமா போயிடும். எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா? இது ஒரு அடிப்படைங்க. இன்னொரு புறத்திலே பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தனக்குத்தானே சொல்லிக்கவும் கூடாது. அதாவது பல விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்றான், நபியே நீ இந்த மக்கள் சொல்றதை கேட்காதங்கிறான். எப்படி சொல்கிறான்? இன்னொரு வசனத்தில் சொல்லும் போது, இன் துத்தி அக்ஸர மன்ஃபில் அருள் யுதில்லூக்க அன் சபீலில்லாஹ். நபியே இந்த மக்கள் சொல்வதை நீர் கேட்டால், பெரும்பான்மையான மக்கள் சொல்வதை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதை விட்டும் அவங்க உங்களை வழிகெடுத்துருவாங்கன்றான். அதாவது இந்த மக்கள் சொல்வதை இந்த நபி கேட்டார் என்று சொன்னால் அது அந்த நபிக்கே வழிகேடாவும் போயிடும், அந்த மக்களுக்கு வழிகேடாவும் போயிடும். மார்க்கத்துக்கு முறையான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி அந்தபடி மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அங்கு நபிக்கும் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நபிக்கும் பிரச்சனை இருக்கு, அந்த சமுதாய மக்களுக்கும் பிரச்சனை இருக்கு. இது சமுதாயத்துக்கும் நபிக்கும் உள்ளது. அடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு விஷயத்தை புதுசா செஞ்சிட முடியாது. சமுதாயத்தை விட்டுருங்க, சமுதாயத்துக்கு உம்மத்துன்னு எடுத்துட்டு போயிடலாம். ஒரு இறை தூதராக இருந்தால் கூட அவர் சில விஷயங்களை சுயமாக பண்ண முடியாது. நபி பண்ணால் அது எங்க இருந்து வரணும், அல்லாஹ்விடத்திலிருந்து வர வேண்டும். அற்புதமான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். சூரத்துல் யூனுஸ் 10வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீ இந்த மக்களிடத்தில் சென்று ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் பலவிதமான மக்கள் வர்றாங்க. அதுல அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பாத மக்கள் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா, இந்த குர்ஆன் அல்லாத வேற ஒரு குர்ஆனை கொண்டு வாருங்கள். நபியே எங்களுக்கு இந்த குர்ஆன் வேண்டாம், இதுக்கு பதிலாக வேற குர்ஆன் கொண்டு வாங்க. அவ் பத்தில்ஹு, அல்லது அதில் சிலவற்றை மாற்றுங்கள், ஒன்று முழுவதுமாக வேற குர்ஆன், அப்படி இந்த புத்தகத்துக்கு போல வேற புத்தகம் வரணும் அந்த டைப்ல, அல்லது இந்த குர்ஆனுடைய ஒரு பகுதியையாவது நீங்க மாத்தி கொடுங்க என்று அந்த மக்கள் கேட்கிறார்கள். நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா யகூனுலி அன் உபத்திலஹு மின் தில்காய் நஃப்ஸி. ரொம்ப கவனமாக இன்றைய சமுதாய மக்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வசனங்க இது. குர்ஆனிலே ஒரு சுயமாக ஒன்றை மாற்றக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை. இதை சொல்லக்கூடியவர் யார்? அல்லாஹ் யார சொல்றான்? ரசூலுல்லாஹ்வை சொல்றான். அல்லாஹ்வுடைய ஒரு வேதத்திலே ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய அதிகாரம் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு இல்லை, அப்படி சொல்லல. உமர் அவர்களுக்கு இல்லை, உஸ்மான் அவர்களுக்கு இல்லை, சஹாபாக்களுக்கு இல்லை, தாபிஈன்களுக்கு இல்லை.
ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் சேர்ந்து மாற்ற முடியாது, அதெல்லாம் இல்லை. இதையெல்லாம் விட மேலாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் இல்லை என்று நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள். அடுத்து சொல்கிறான், இன் அத்தபிஉ இல்லாமா யூஹா இலைய, நான் பின்பற்றுவது எனக்கு வஹியாக அறிவிக்கப்படுவதைத்தான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரெண்டு வேலை இருக்கு. அவர்கள் நபியாக இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய தகவலை முதல்ல ரிசீவ் பண்ணுவாங்க. நம்மளும் ரிசீவ் பண்ண நமக்கு அடுத்து வரும், ரசூலுல்லாஹ்க்கு பிறகு நமக்கு வந்து சேரும். அல்லாஹ்விடத்துல வரக்கூடிய செய்தியை முதல்ல ரிசீவ் பண்றவர் யாரு? முதல் நபர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவர்களுக்கு அந்த செய்தி வந்தவுடன் அது நமக்கு சொல்லப்படுகிறது. இப்ப என்ன கண்டிஷன் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கருத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்றார்களோ அந்த கருத்தை மக்களுக்கும் சொல்ல வேண்டும். அதே கருத்தை தான் தன்னுடைய வாழ்க்கையிலும் அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டத்தில் ஒரு திருத்தத்தை செய்கின்ற, ஒரு மாற்றம் செய்கின்ற அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை என்பதை ஆணித்தனமாக தெல்ல தெளிவாக இந்த வசனம் விளக்குதா இல்லையா? இந்த வசனத்தை நம்ம உண்மையான அறிஞ்சு படிச்சோம்னா கண்கள் கலங்கிரும். இன்று அதிகமான மக்களுடைய வழிகேட்டுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த அடிப்படையில் புரியாமல் இருப்பதுதான். மார்க்கம்னா என்ன, வஹீனா என்ன, இஸ்லாம்னா என்ன, அல்லாஹ் நமக்கு சொல்ல நாடக்கூடிய கருத்து என்ன, அதன் உண்மை பொருள் என்ன என்பதை மக்கள் சிந்திப்பதே இல்லை. எல்லா முன்னோர்கள், பெரியார்கள், அஜரத்துமார்கள், நம்ம ஊர் பாரம்பரியம் என்பதெல்லாம் போறதுதான் வழிகேடுகள் வருது. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கே மார்க்கத்தோட சட்டத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் இல்லை. அவருக்கு எது வஹியா வருதோ அதைத்தான் அவரே பின்பற்ற வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் இன்று இத்தனை மதுஹபுகள் சமுதாயத்தில் முளைத்திருக்க முடியுமா? மௌலிதிகள் வந்திருக்க முடியுமா? தர்கா வழிபாடுகள் வந்திருக்கலாமா? வந்திருக்கவே வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் புரிஞ்சிருந்தா அப்ப பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கே அவருடைய கருத்தை சுயமாக சொல்லக்கூடிய அதிகாரம் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் என்று பாருங்கள். இறைவன் தன்னுடைய இடத்தை யாருக்கும் விட்டுக் கொடுப்பதே இல்லை. இந்த ஒரு நிலை இங்கே இஸ்லாத்தை தவிர வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. தூதர்களுக்கு கண்ணியம் இருக்கு, நம்மை விடவும் அல்ல தூதர்களுக்கு கண்ணியத்தை அதிகமாக கொடுப்பான். கண்ணியத்தை அதிகமாக கொடுத்தா கூட அவர்கள் மனிதர்களாகத்தான் இருப்பார்கள், என்றுமே இறைத்தன்மை பெற முடியாது. படைத்தவன் படைப்பினம், படைத்தவனுடைய இடத்தை படைப்பினங்கள் பெறவே முடியாது. இந்த இடத்துல வைத்து இஸ்லாம் சொல்லுகிறது. இப்போ பாருங்க, ஒரு சமுதாயம் சொல்வதை ஒரு நபி கேட்டார்னு சொன்னா அது அந்த நபிக்கும் பிரச்சனை, அந்த சமுதாயத்துக்கும் பிரச்சனை என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நபியே தான் நினைப்பதை பின்பற்றினாலும் அது அந்த நபிக்கு பிரச்சனையா போயிடும். அப்ப அல்லாஹ் இங்க சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன? நான் சொல்றதை கேளுங்க, படைத்த இறைவன் எனக்கு தெரியுமா இல்லையா? நபியே, உமக்கு வழங்கப்பட்ட அறிவும் குறைந்தபட்ச அறிவுன்ட்டான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ள அறிவே கம்மியான அறிவு தான் என்று சொல்லி தேவையான அறிவு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தான். அப்ப அல்லாஹ்வுக்கு மேல் ரசூலுல்லாஹ் சிந்திக்க முடியாது. அல்லாஹ் சொல்வதைத்தான் கேட்டு போகணும் என்ற அடிப்படையை இஸ்லாத்தினுடைய ஒரு தூணை பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹ் மிக தெல்ல தெளிவாக விளக்கி இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்தியை தான் நபியும் பின்பற்ற வேண்டும், உம்மத்தும் பின்பற்ற வேண்டும். இந்த வசனத்தில் மிக தெளிவாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாருங்கள், என்ன சொல்கிறான் இறைவன்? லாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். இந்த தூதர் நீங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று நினைத்தால், உங்களுக்கு அவர் கட்டுப்பட வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு பல கஷ்டங்கள் வந்துடும் சொல்லிட்டு மாறா அல்லாஹ் அவங்களை அப்படி ஆக்கல. வலாக்கின்ன மாறாக அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான்? ஹப்பப இலைக்குமுல் ஈமான, ஈமானை உங்கள் உள்ளத்திற்கு விருப்பமானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். மாறாக இந்த லாக்கின்னை எங்க பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா அரபி சட்டப்படி ரெண்டு சென்டென்ஸுக்கு மத்தியில் பயன்படுத்துவாங்க. இந்த லாக்கின்னுடைய ஷர்த் என்ன அப்படின்னா, முரண்பட்ட ரெண்டு வாக்கியத்துக்கு மத்தியில் தான் லாக்கின்ன வரும். இந்த லாக்கின்ன நீங்க எங்க குர்ஆனோட நீங்க எடுத்து பாருங்க, லாக்கின்ன எங்கெல்லாம் வருதோ இந்த லாக்கின்னவுக்கு முன்னாடி வரக்கூடிய வாக்கியத்திற்கு நேர் முரணாக இதுக்கு பின்னாடி உள்ள வாக்கியம் இருக்கும், அங்கதான் அந்த லாக்கின்னவை போடுவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்படி உங்க உள்ளம் இல்ல, நீங்க அப்படி கஷ்டப்படல, நீங்க நினைக்கிறது மாதிரி ரசூலுல்லாஹ் போகணும் நீங்க நினைக்கல. மாறாக உங்க உள்ளம் எதை விரும்புகின்றது? ஹப்பப இலைக்குமுல் ஈமான, உங்கள் உள்ளங்களை எல்லாம் எப்படி ஆக்கி இருக்கின்றான்? இறை நம்பிக்கையை உங்கள் விருப்பத்திற்குரியதாக ஆக்கி இருக்கிறான். அது மட்டுமல்ல,
உங்களுடைய உள்ளத்திற்கு அதை அழகாக்கி வைத்திருக்கின்றான். உங்கள் உள்ளத்திற்கு இந்த ஏகத்துவத்தை, இந்த ஈமானை அழகானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த வார்த்தை இருக்கின்றதே, உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு வசனங்க இது. அதாவது மனிதனுடைய உள்ளம் இருக்குதே, எல்லாத்திற்கும் அடிப்படை உள்ளம்தான். ஒரு மனிதனுடைய சிந்தனை, அவனது செயல்பாடு, அவனது நற்பண்புகள், அவனுடைய நல்லொழுக்கம், அவன் முஸ்லீமாக இருப்பது, அவன் காபிராக இருப்பது, எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே உள்ளம்தான். அந்த உள்ளம் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணுது. உள்ளத்தை தாண்டி ஒரு பெரிய சிஸ்டம் நம்ம உடம்புல கிடையாது. ஒரு மனிதனை இயக்குவதிலே உள்ளத்துக்கு மேல உலகத்துல ஒன்று இருக்குதா? எல்லாம் டாப்பு உள்ளம்தான். நபிகள் ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்க, அலா இன்னபில் ஜஸதி முலுகத்தன், அலானா அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, இன்னபில் ஜஸதி முலுகத்தன், உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கின்றது. நம்ம உடம்புல என்ன இருக்குது? ஒரு சதை துண்டு இருக்கின்றது. அந்த சின்ன சதை துண்டு சீர்பெற்று விட்டால், சரியாகி விட்டால், அவனுடைய ஒட்டுமொத்த உடம்புமே சரியாகி விடுகின்றது. அந்த சின்ன சதை துண்டு கெட்டு போய்விட்டால் அவனுடைய ஒட்டுமொத்த உடலும் கெட்டு போய் விடுகின்றது. அலா வகையில் கல், அறிந்து கொள்ளுங்கள், அதுவே உள்ளமாகும். உள்ளத்தை பத்தி ரசூலுல்லாஹி அவங்க சொன்ன விளக்கம், இந்த மாதிரி விளக்கத்தை எனக்கு தெரிஞ்சு யாருமே சொன்னது கிடையாது. உள்ளத்தை பத்தி எத்தனையோ விஷயங்களை பேசுவார்கள், கவிதைகளிலே, இலக்கியங்களிலே, எல்லா இடத்துல நீங்க பார்க்கலாம். அது ஓரளவுக்கு நியாயங்களை கூட சொல்லுவாங்க. இப்ப உள்ளம்னு வச்சுக்கோங்களேன், உள்ளத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம நினைப்போம், ஆனா எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம். ஒரு ஆளை பத்தி நம்ம நினைக்கிறோம், நண்பர் இருக்கிறாரு, நெருங்கிய நண்பர் தான், அவரை பத்தி நல்லதுன்னு நினைப்போம், அவரை பத்தி கெட்டது நினைப்போம். நல்லதை மட்டும் சொல்லுவோம், கெட்டதை சொல்ல மாட்டோம், பாதியை மறைச்சுக்குவோம். இதெல்லாம் கூட இலக்கியங்கள்ல சொன்னாங்க, அந்த காலத்து கவிதையில சொல்லுவான். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை, சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தேங்கி கிடப்பது மீதி. இந்த கருத்து கரெக்ட் தான். நம்முடைய உள்ளம் இருக்கு பாத்தீங்களா, உள்ளத்துல வந்து நிறைய நினைவுகள் இருக்கும், நிறைய எண்ணங்கள் இருக்கும், ஏற்கனவே சேமித்து வைக்கப்பட்ட எண்ணங்களும் இருக்கும். அவ்வப்போது ஒரு மனுஷனை பார்க்கும் போது உள்ளம் வந்து அதுக்கு மார்க் போட்டுக்கிட்டே இருக்கும். இவனா, இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் அயோக்கியன், இவன் வந்து மோசமானவன், இவன் வந்து ஒரு அருவ கேசு, இவன் வந்து தேவையில்லாம பஞ்சாயத்து பண்றவன், இவன் சச்சரவுக்காரன். ஒரு ஆளை பார்த்த உடனே உள்ளம் அவனுக்கு எவ்வளவு மார்க் போடுது பாத்தீங்களா? இது எல்லாத்தையும் நம்ம வெளியில சொல்லுவோமா? பாதியை சொல்லுவோம், பாதியை உள்ளத்துல வச்சுக்கிறோம். இந்த கருத்தை எல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் கூட பரவாயில்லை, நல்ல கருத்து தான். ஆனால் நபிகள் நாயகம் அவங்க சொன்ன கருத்து இருக்கு பாருங்க, இதுக்கு நிகராக இவர் எங்க நீங்க பார்க்க முடியாது. நம்ம உடம்புல ஒரு சதை துண்டு இருக்கு, அதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த சதை துண்டு சரியாயிட்டா ஒட்டுமொத்த உடம்புமே சரியாயிருது. அந்த சதை துண்டு கெட்டு போய்விட்டால் ஒட்டுமொத்த உடம்பும் கெட்டு போயிருது. அது என்ன சதை துண்டு தெரியுமா? முதல்ல எப்படி அதை ரசூலை கொண்டு போறாங்கன்னு பாருங்க. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் உள்ளம்னு சொல்லாம ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. ஒரு விஷயம், ஒரு காரியம், அதுக்கு இப்படிலாம் இருக்குன்னா நமக்கு ஒரு கவனம் வருமா இல்லையா? இப்ப நானே சொல்றேன், இந்த சபையிலே ஒருத்தர் இருக்கிறார், அவர் யாருன்னு பேரை கடைசியா தான் சொல்லுவேன். அவர் யார் தெரியுமா? அவர் ஒரு பெரிய டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார். அவர் வந்து 10 வீடு கட்டி வைத்திருக்கிறார், பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். சொல்ல நீங்க என்ன செய்வீங்க? மூஞ்சி பார்த்துட்டு அது யாரு, இது யாரு, இது யாருன்னு பார்க்க நம்ம மார்க் போட ஆரம்பிப்போமா இல்லையா? கடைசியாக எதிர்பார்ப்பை உண்டாக்கிட்டு விஷயத்தை சொல்லும் போது அவர்னு தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க பாருங்க, இதை எடுத்த உடனே டக்குன்னு உள்ளம்னு சொல்லாம ஒரு சதை துண்டு இருக்குப்பா உடம்புல, முக்கியமான ஒண்ணு, அது என்ன? அதுதான் முக்கியமானது. அது நல்லா இருந்தா எல்லாம் நல்லாயிரும், அது கெட்டு போனா எல்லாம் கெட்டு போயிடும். அது என்ன தெரியுமா? அலா வகையில் கல்புனாங்க, அதுதான் உள்ளம். அப்ப உள்ளம் என்பதுங்க ரொம்ப அடிப்படை. அந்த உள்ளத்திலே நாம் நன்மையை வைத்திருந்தால் நம்முடைய சிந்தனையும் செயல்பாடும் நம்மை நன்மையை நோக்கி கொண்டு செல்லும். அந்த உள்ளத்திலே கசடுகளையும் கழிவுகளையும் தீய எண்ணங்களையும் வைத்திருந்தால் அது நம்மை பாவத்தை நோக்கி கொண்டு போகும். ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஒரு பானை இருக்கு, நம்மோட என்ன செய்வோம்? கோடை காலங்களில் மக்களுக்கு தண்ணி பானையெல்லாம் வச்சு என்ன செய்வோம்? குடிநீர் பந்தல்லாம் அமைப்போம். எதுக்கு? மக்களுடைய குடிநீர் தாகத்தை போக்குறதுக்காக வேண்டி வைப்போம். அப்ப ஒரு பானையிலே குடிநீர் இருக்கின்றது, அதை ஒரு 10 பேர் எடுத்து குடிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த நல்ல நீர் அவங்களுடைய தாகத்தை போக்கும். அதே பானையிலே ஒரு பானை நிறைய விஷம் இருந்தால், நஞ்சு இருந்தால், அதை குடிக்கக்கூடியவங்க செத்து போவாங்களா இல்லையா? பானை ஒண்ணுதான், அது ஒரு திரவம் தான், தண்ணி ஒரு திரவம், இது ஒரு திரவம், ஆனால் விளைவுகள் வேறாக இருக்கிறது. அதே போல ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நன்மையான விஷயங்கள் நிறைந்திருந்தால் அவனுடைய எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும். இது சைக்காலஜியும் இதை ஏத்துக்குது.
ஒருவன் எப்படி அவனுடைய உள்ளத்தை கட்டமைக்கிறானோ அப்படித்தான் அவனுடைய நினைவுகள் இருக்குங்கிறாங்க, அவனுடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்கும் சொல்றாங்க. இந்த இஸ்லாமிய கருத்து தான் இவன் இன்னைக்கு சைக்காலஜிங்கிற பேர்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த உள்ளங்கள் என்பது பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். பரிசுத்தம் என்பது என்ன? நம்முடைய பார்வையில அது ஈமான் தாங்க. யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதோ, அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? நம்மளுடைய உள்ளங்கள்ல ஈமானை தந்திருக்கிறான். ஈமானை விருப்பத்திற்குரிய ஒரு காரியமாக ஆக்கி விட்டான். இது ஒரு சாதாரணப்பட்ட ஒரு அருள் கிடையாதுங்க. நம்ம அதை லேசா நினைக்க கூடாது. இந்த ஈமானை நம்ம நேசிக்கிறோமே, இந்த கொள்கையில் நம்ம இருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் நாம் பயணிக்கின்றோம், ஏக இறைவனை மாத்திரமே நம்ம வணங்குகின்றோம், நம்ம யாருக்கும் இன வைக்கல, இந்த கொள்கைக்காகவே வாழ்ந்து இந்த கொள்கையில நம்ம மரணிக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கின்றோமே, இது சஹாபாக்களுக்கு செஞ்ச அருளை போல் அல்லாஹ் நமக்கு பண்ணியிருக்கிறான். எப்படி சஹாபாக்களுக்கு இந்த ஈமானை எல்லாம் தேசத்துக்குரியதாக ஆக்கி இருக்கின்றானோ, நமக்கும் அதே போல என்ன செஞ்சிருக்கிறான்? நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன இருப்போம், அது வேறு. ஆனால் என்ன, இந்த ஈமானை நம்முடைய உள்ளத்திற்கு நெருக்கமானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு பேரருள்னு பாருங்க. அது மட்டுமல்ல, வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் அலங்கரித்திருக்கிறான், அழகாக்கப்பட்டதாக ஆக்கியிருக்கின்றான். நல்ல சிந்தனைகளை கொண்டு, நல்ல எண்ணங்களை கொண்டு அல்லாஹ் உள்ளங்களை அலங்கரித்திருக்கின்றான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நல்ல எண்ணங்கள் உள்ளத்தில் இருந்தால்தான் நல்ல காரியங்கள் வரும். இப்போ திடீர்னு ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான்னு வைங்களேன், அந்த கெட்ட வார்த்தை டக்குன்னுலாம் வராதுங்க. அது உள்ளத்துல கிடக்கும், ஒரு ஓரத்துல கிடக்கும். அது என்ன செய்யும்? டக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த கெட்ட வார்த்தை விழுகும், மோசமான கருத்துக்கள் விழுகும், நியாயமற்ற பேச்சுக்கள் விழுகும். இதெல்லாம் எப்படி வருதுன்னு சொன்னா, எல்லாம் உள்ள கிடக்கு, உள்ளத்துல ஒரு ஓரத்துல கிடக்கு, பரிசுத்தம் இல்லாம இருக்கு. பல விஷயங்களை தப்பான கசடுகள் உள்ள கிடக்கு. அதனாலதான் அவன் அதை நோக்கி போகிறான். ஒரு தப்பான செயலை ஒருத்தன் செய்யறான்னு சொன்னா, அவன் இன்று செய்தாலும் அது ஏற்கனவே அதனுடைய உள்ளத்துல கிடக்குன்னு அர்த்தம். ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேடு வரும் பின்னே மதி கெட்டு விடும் முன்னே அப்படிமாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிறோம், நம்ம ஒரு கேடை நம்ம இன்னைக்கு பாக்குறோம். கேடு நடந்தது இன்னைக்கு, மதினா உள்ளம், உள்ளம் கெட்டு போனது எப்ப? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கெட்டு போச்சு. அதனால என்ன பழமொழி போட்டான்? கேடு வரும் பின்னே மதி கெட்டு விடும் முன்னே. அப்ப உள்ளம் ஒன்றிலே கெட்டு போய்விட்டால் அவனுடைய பாதை, அவனுடைய பயணம், அவனுடைய பேச்சு, அவனுடைய வாழ்வியல் எல்லாமே தப்பா போறதுக்குரிய வாய்ப்பா போயிடும். அல்லாஹ் அதை பத்தி பல இடங்கள்ல நமக்கு சொல்லியும் காட்டுகிறான். அல்லாஹ் அவருக்கு சொல்லும் போது, வைதா மஸ்ஸல் இன்சான, ஒரு மனிதனுக்கு ஒரு தீங்கு ஏற்படுது. அந்த தீங்கு ஏற்படக்கூடிய நேரத்திலே தஆனா, அவன் நம்மை அழைக்கின்றான். எப்படி அழைக்கின்றான்? லி ஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமன், படுத்த நிலையிலும் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் நம்மிடத்திலே அவன் பிரார்த்தனை செய்கிறான். அவனுக்கு ஒரு பிரச்சனை போச்சு, துன்பம் வந்துருச்சுங்க. அந்த துன்பம் வந்த உடனே, யா அல்லாஹ் எனக்கு அந்த கஷ்டத்தை போக்கு, என்னைய நிம்மதியாக்கு, எனக்கு அதிலிருந்து நிவாரணம் கொடுன்னு நம்மகிட்ட வர்றான். அவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வந்த கஷ்டத்தை போக்கி விட்டுரும். போக்கி விட்ட உடனே அவன் கண்டுக்கவே மாட்டான். நம்ம இந்த கஷ்டத்தில் இருந்தோமே, நம்ம அல்லாஹ்ட்ட சொன்னோம், அல்லாஹ் நமக்கு இந்த தீமை நம்முடைய துன்பத்தை போக்கி இருக்கின்றான், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக அதை கண்டுக்கிறாம நடப்பது, அப்படி ஒண்ணு நடக்காத மாதிரி, இவனுக்கு ஒரு பிரச்சனையே வராத மாதிரி, இவன் அல்லாஹ்வையே கூப்பிடாத மாதிரி கண்டுக்கிறாம என்ன செஞ்சான்? அவன் பாட்டுக்கு கடந்து போய் விடுகின்றான். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த தன்மை அவன்கிட்ட ஏன் வந்துச்சு தெரியுமா? இத்தகைய வரம்பு மீறக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த செயலை அலங்கரித்து காட்டி விடுகின்றான். அதாவதுங்க, இதெல்லாம் நம்ம திட்டமிட்டு நினைக்கிறது அல்ல. நம்முடைய பங்களிப்பு என்று ஒன்று இருந்தால் கூட அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய நேர்வழியிலே அது அடங்கி இருக்கின்றது. இப்ப நம்ம ஏன் இந்த நேரத்தில் உட்கார்ந்து பயான் கேட்டுக்கிட்டு இருக்கோம்? இந்த நேரத்தில் இப்ப எத்தனை பேர் தப்பான காரியம் பண்ணிக்கிட்டு இருப்பான்? ஒரு ரோட்டு ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டு ஒரு பெண்களை பார்த்து கேலி பண்ற எத்தனையோ பேர் இருப்பாங்களா இல்லையா? இதே நேரத்தில் நான் சொல்றேன், நம்ம ஏன் இங்க இருக்கிறோம்? அப்ப அவனுடைய உள்ளத்திற்கு அல்லது சிகரெட்டை அழகாக்கி காமிச்சிட்டான், அந்த பெண்களை அழகாக்கி காமிச்சிட்டான், கேளிக்கைகளை, பாவங்களை, தீமையான காரியங்களை அல்லாஹ் அழகாக்கி காமிச்சிருக்கிறான். நமக்கு வா தொழுதுட்ட மாதிரி முடிச்சிட்டீங்க, பள்ளியில உட்காருங்க, தஃப்சீர் பண்ண போறாங்க, பல வசனங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்க போகுது, அதுக்கு ரெடியா உட்காருங்க அப்படி நல்லா ஆக்கிட்டான். ரெண்டுமே செயல்கள் தான். அப்ப அங்கே வேற மாதிரி பண்றான், இங்கே வேற மாதிரி பண்றான். அப்ப இந்த ஒரு விஷயம் இருக்கிறது, இது சாதாரணப்பட்ட ஒரு காரியம் அல்ல. ஒரு நன்மையான விஷயத்தை நாம் சிந்தித்து அதிலே நிற்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஒரு பேரு அருள் அதிலே நமக்கு அடங்கி இருக்கின்றது. ஈமானை அல்லாஹ் நமக்கு விருப்பத்துக்குரியதா ஆக்கி இருக்கின்றான்.
எவ்வளவு பெரிய ஒரு நன்மையான விஷயம்னு பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த உள்ளத்தை அல்லாஹ் அலங்கரித்தும் இருக்கின்றான். உள்ளம் என்பதுலங்க, உள்ளத்தில் அப்படி ஈமான் மிளிர வேண்டும், உள்ளத்தில் ஈமான் ஒளி வீச வேண்டும், எண்ணத்தில் தௌஹீது இளங்கிட வேண்டும். நான் இப்ப பாட்டெல்லாம் படிப்பாரு, பாட்டில் படிச்சா மட்டும் உள்ளத்தில் ஈமான் ஒளிலாம் விட்டுறாது. உள்ளத்திலே ஈமான் ஒளி வீச வேண்டும் என்று சொன்னால் இங்கே கடக்கணும். நம்முடைய உள்ளம் எங்க இருக்க வேண்டும்? திருமறை குர்ஆனில் நிலைத்திருக்க வேண்டும், லயிக்க வேண்டும். ஆன்ம சுவைன்னு ஒன்று இருக்குதுங்க. ஆன்ம சுவைனா என்ன? அது நாக்கிலே உணரப்படக்கூடிய சுவை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். யாரிடத்திலே 3 தன்மைகள் இருக்கின்றதோ அவர் ஈமானின் சுவையை சுவைத்து விடுகின்றார். ஹலாவத்துனா சுவை, டேஸ்ட். ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. அது இனிப்பா, புளிப்பா, கார்பா, துவர்ப்பா, ஓர்ப்பான்லாம் கேட்கக்கூடாது. அது நாவில் உணரப்படுகின்ற சுவை அல்ல, அது உள்ளத்தால் உணரப்படுகின்ற ஒரு சுவை, ஒரு ஆன்ம சுவை. அதுக்கு 3 விஷயங்களை சொன்னாங்க. 3 விஷயங்கள் யார்கிட்ட இருக்குதோ அவர் ஈமானுடைய டேஸ்ட்டை பார்த்துருவாரு, சுவைத்து விடுவார். அதுல ஒண்ணு என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு, அதாவது ஐ எக்ரஹ ஐ யஊத ஃபில் குஃப்ர், இந்த மார்க்கத்தில் இணைந்ததற்கு பிறகு குஃப்ருக்கு திரும்புவதை யார் வெறுப்பாரோ, எதை போல? கமா எக்ரஹு ஐ யுக்தம ஃபின்னார், நெருப்பிலே விழுவதை ஒரு மனிதன் வெறுப்பதை போல. நம்ம போயிட்டு இருக்கிறோம், ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒதுங்கி போவோம். அந்த அனல் காத்து மேலப்பட்டாலே கொஞ்சம் அப்படி தள்ளி போய்தான் நம்ம போறதுக்கு விரும்புவோம். யாராவது போய் நெருப்புல போய் குதிக்கணும்னு ஆசைப்படுவோமா? நெருப்பிலே விழுவதை நாம் எப்படி வெறுக்கின்றோமோ அதே போல ஏகத்துவத்திற்கு வந்ததற்கு பிறகு இணை கற்பித்தலுக்கு திரும்புவதை நாம் வெறுக்க வேண்டும். இந்த நிலையில் யார் இருக்கின்றாரோ அவருக்கு தான் ஈமானுடைய டேஸ்ட் இருக்கு நல்லா சொல்றோம். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் என்று பாருங்களேன். நம்ம மனுஷன் சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்லித்தராம ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க முடியுமா? அப்ப ஈமானை பற்றி அல்லாஹ் அப்படி சொல்றான். ஈமானை அப்படி நம்ம நேசிக்கணும். இது 2 இருக்குது. அடுத்த வசனத்துல அதுவும் வருது. ஈமானை நேசிக்கணும், குஃப்ரை வெறுக்கணும். ஈமான நம்முடைய உள்ளங்களை நம்ம பளபளப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதை பத்தி எல்லாம் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் முஜாதலாவில் பாருங்க, 58வது சூரா முஜாதலாவிலே இடம்பெறக்கூடிய கடைசி வசனம் அழகான ஒரு வசனம். லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாதல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானு ஆவாஹும் அவ் அபுனாஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் யார் எதிர்க்கின்றார்களோ அவர்களை ஒரு குறிப்பிட்ட மக்கள் நேசிக்க மாட்டாங்க. அந்த மக்கள் யார்? அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிய மக்கள். அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பி இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வையும் தூதரையும் எதிர்த்து ஒரு கூட்டம் பயணிப்பாங்களா இல்லையா, கொள்கையிலே நிலைப்பாட்டிலே, அந்த மக்களை அவங்க நேசிக்க மாட்டாங்க. அப்ப அந்த மக்கள்னா யாரு? அத்தாவா இருந்தா, வலவு காணும் ஆபாகும், அல்லாஹ் சொல்கின்றான், பெற்றோராக இருந்தாலும், அவ் அபுனாகும் பிள்ளைகளாக இருந்தாலும், அவ் இஹ்வானகும் சகோதரர்களாக இருந்தாலும், அவ் அஷீரத்தகும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரியே. அப்பனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், எவனாக இருந்தாலும் அல்லாஹ்வையும் தூதரையும் ஒருத்தர் எதிர்த்து விட்டான்னு சொன்னா அவனை இந்த மக்கள் நேசிக்க மாட்டாங்க. சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக்க கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், இப்படிப்பட்ட தன்மையுடைய மக்களுடைய உள்ளங்களில் தான் அல்லாஹ் ஈமானை பதித்து விட்டான். உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஏனதானமாக பள்ளிக்கு போனா போவோம், வந்தா வருவோம், தௌஹீது நல்ல கொள்கை தான், ஷிர்க்க பத்தி நம்ம பெருசா பேசவும் கூடாது, அதல்ல. உள்ளத்துல ஈமான் என்பது என்ன? ஏதோ வந்து போற மாதிரி இருக்க கூடாது, லேசா ஒட்டிட்டு இருக்க கூடாது, ஒரு காத்தடிச்சா பறக்கிற மாதிரி இருக்க கூடாது. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே, ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்திலே ஈமான் என்பது ஒரு ஆணி அடிக்கப்பட்டதை போல, பதிக்கப்பட்டதை போல இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், உலாயிக்கு கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான்ங்கறான். அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஈமான் என்பது நம்முடைய உள்ளத்தில் அப்படி மிளிர வேண்டும். நம்முடைய உள்ளத்தை நாம் அதற்கு தக்கவாறு பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு அதை ஆக்குறேன்னு சொல்றான். இது அல்லாஹ்வுடைய முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு உட்பட்ட ஒரு காரியம் தான். அல்லாஹ் அப்படி சொல்கின்றான். அடுத்து பாருங்கள், கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், அதாவது ஈமானை உங்களுடைய விருப்பத்துக்குரியதாக ஆக்கி
உங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் அதை அழகுபடுத்தி இருக்கின்றான். அது மட்டுமல்ல, கர்ரக இலைக்குமுல் குஃபுர், குஃபுரை இறை மறுப்பை உங்களுக்கு வெறுப்புக்குரியதாக ஆக்கிட்டான். வல் ஃபுசூக் பாவங்களை, வல் இஸ்யான் மாறு செய்வதை. அதான் நம்முடைய உள்ளம் என்ன விளங்குது? அப்ப உள்ளத்திலே நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும், கெட்டதெல்லாம் இருக்கக்கூடாது. உள்ளத்துல ஈமான் இருக்கணும். ஈமான் இருந்தாலே எல்லாமே கரெக்டாயிரும். ஈமான் இருந்தாலே என்ன இருக்கும்? தக்குவா இருக்கும், இஹ்லாஸ் இருக்கும், மன தூய்மை இருக்கும், எல்லாமே இருக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். குஃபரை வெறுக்கணும், பாவங்களை வெறுக்கணும், மாறு செய்வதை வெறுக்கணும், மானக்கேடை வெறுக்கணும், ஆபாசத்தை வெறுக்கணும், அருவருக்கத்தக்க காரியங்களை வெறுக்கணும், எல்லாத்தையும் வெறுக்கணும். சைத்தானை வெறுக்கணும், இப்லீஸை வெறுக்கணும். அப்ப நன்மையான விஷயங்களை நேசிப்பதும் தீமையான விஷயங்களை விட்டு உள்ளத்தை நம்ம பாதுகாப்பதும் நம்முடைய கடமைங்கிறது புரியுதா இல்லையா? நினைச்ச மாதிரி வருவோம், நம்முடைய நினைச்ச மாதிரி நினைச்சுக்கிறோம், போனபடி போட்டு வந்தபடி வரட்டும் என்று அறகுறையாக ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நாம் முஸ்லீமாக ஏகத்துவவாதியாக வாழ்ந்து பயன் கிடையாதுங்க. இறைவன் என்ன குவாலிட்டியில் எதிர்பார்க்கிறான்னு பார்க்கணும். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பொருள், ஒரு செல்போனோ ஏதோ ஒரு பொருள். இப்போ இந்த போன் வந்திருக்குதா, அதை எடுத்து செக் பண்ணி எரியுதா, லைட் எரியுதா, அது மாதிரி வந்து ஒழுங்கா கால் போகுதா, எதுவும் டேமேஜ் இல்லாம இருக்கான்னு பார்ப்பாங்க. நல்லா இருந்தா தான் செலக்ட், இல்லாட்டி ரிஜெக்ட். மறுபடியும் என்ன ஆயிரும்? திருப்பி அந்த இதுக்கு கன்வேயர்ல வந்து இங்க விழுந்துரும், திருப்பி அதை ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப ஒரு பொருள் என்பது நுகர்வோருக்கு போவதாக இருந்தால் அது எல்லா டெஸ்டையும் தாண்டி நல்ல நிலையில வெளியே அதை ஏத்துக்கிறப்படுது. அப்ப அல்லாஹ் என்ன பார்க்கறான்? குவாலிட்டியை பார்க்கறான். உள்ள சும்மா முஸ்லீம்னு அப்துல்லான்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போங்கிறது அல்ல, ஒரு ஃபாத்திமான்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போங்கிறது இல்ல. குவாலிட்டி எங்க எங்க உள்ளம் எப்படி இருக்கு, நீ எப்படிப்பட்ட முஸ்லீமா வாழ்ந்த, உன்னுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமா இருந்தது, நீ எதெல்லாம் நேசிச்ச, நீ எதெல்லாம் வெறுத்த என்று அல்லாஹ் என்ன பார்க்கறான்? டெஸ்ட் பண்றான் நம்மள. அப்ப இந்த டெஸ்டிலே நாம் தோல்வி அடையலாமா? தோல்வி அடைஞ்சு அதை சரி பண்ண முடியுமா? எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்பட்டுரும் என்பதை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வேத வசனங்களை வந்து சும்மா ஒரு டைம் பார்த்து பாசுக்காக வேண்டி பார்க்கிறோங்கிறது மாதிரி இல்லாமல் உள்ளத்தில் கதவுகள் திறக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் என்ற அந்த புரிதல் நமக்கு இருக்கணும். அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றான், கண்களை தந்திருக்கிறான். அவன் தந்த நியாமத்தை கொண்டு நம்ம குர்ஆனை பார்க்கிறோம், அவன் தந்த நியாமத்தை கொண்டு குர்ஆன் வசனங்களுடைய விளக்கங்களை கேட்கிறோம். அதை நம்முடைய உள்ளங்களுக்கு கொண்டு சென்று நம்முடைய உள்ளங்களை சீராக்கி நன்மைகளை அதிலே தக்க வைத்து தீமைகளை தூக்கி வெளியிலே போட்டுவிட்டு இந்த மார்க்கத்திலே நல்ல ஈமானை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சீராக பயணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்று கூறியவனாக இந்த வசனத்துடைய மீதி உள்ள விளக்கங்களையும் அடுத்தடுத்த வசனங்களுக்குரிய விளக்கங்களை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நம்ம அறிந்து கொள்வோம். நிறைவு செய்கிறேன். வாஹ்ருதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்